வலைதளங்கள்ல தாவேக்கா பத்தியான நிறைய பரப்புரைகள், எது ஃபேக்கு எது ரியல்னு அப்படி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நிறைஞ்சு போய் இருக்கு. இதுல தென்காசி மாவட்டத்துல ஒருத்தவங்க வந்து ஒரு பெண் வந்து மருத்துவ ஒயிட் கோட் போட்டுட்டு உள்ள போயிட்டு மருத்துவமனையை விசாரிச்சாங்க தாவேக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் பரவிடுச்சு. அது யாருன்னு பார்த்தா தாவேக்காவில் ஒரு பெண் நிர்வாகி, அதாவது மருத்துவ குழுவில் இருக்கிற பெண் நிர்வாகி. அவங்க மருத்துவரும் கிடையாது. அவங்க தாவேக்காவோட ஐடி கார்டு போட்டு மருத்துவமனையில கூட விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மருத்துவரும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இது என்ன நிர்வாகத்தை கொண்டு வருதுன்னா, இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி திமுக இதை பண்ணுச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் தாவேக்கா ஐடி போட்டு ஜட்ஜி பக்கத்துல போய் உட்காந்துட்டு ஜட்ஜுக்கு அறிவுரை சொல்றதும், இல்லை ஜட்ஜாவே மாறி தீர்ப்பு வழங்குறதும், இல்ல போலீஸ் நிர்வாகத்துக்குள்ள போயிட்டு தாவேக்கா ஐடி போட்டுவிட்டு இவனை அரெஸ்ட் பண்ணாத இல்லை வெளியே விடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இது கொண்டு போய் நிப்பாட்டும் அப்படிங்கிறது தான். இப்படிதான் திமுக ஆட்சியும் நடந்துச்சு. அது தொலைக்காட்சியிலையும் வந்துச்சு. அந்த மாதிரி நடக்க விடக்கூடாது. மக்கள் பார்த்து செயல்படும்.